பரிசுத்த தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். வாய்ப்புகளும் பதவிகளும் எல்லா நேரமும் எல்லோருக்கும் கொடுக்கப்படுவதில்லை. சில வாய்ப்புகள் நம்மை தேடி வரும்போது நாம் அவற்றை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அவ்வாறு தனக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்ட மிஷனரியை பற்றி காண்போம். 1834ஆம் ஆண்டு அமெரிக்காவில் நியூயார்க்கில் பிறந்தவர் கிளாரா ஸ்வைன். இவர் தனது 8 வயதில் மெதடிஸ்ட் சர்ச்சில் சேர்ந்தார். பின்னர் வேதாகம கல்லூரியில் சேர்ந்து தனது படிப்பை முடித்தார். ஸ்வைன் 21ஆம் வயதில் பள்ளி ஆசிரியராக தனது பணியை தொடங்கினார். அங்கு நோயாளிகளை பராமரிப்பதன் மூலம் மருத்துவத்தில் ஆர்வத்தை வளர்த்து கொண்டார். டாக்டர் கொர்டேலியா ஏ கிரீனின் வழிகாட்டுதலின் கீழ் 1869ஆம் ஆண்டு தனது மருத்துவ படிப்பை பிலதெல்பியாவில் முடித்தார். 1870ஆம் ஆண்டு ஆண்டவரின் அழைப்பை உணர்ந்து இந்தியாவிற்கு மிஷனரியாக வந்தார். அந்நாட்களில் மருத்துவ மிஷனரியாக கடல் கடந்து வந்த பெண்களில் இவரே முதன்மையானவர். இந்தியாவில் காணப்பட்ட மொழியை கற்றுக்கொள்வதில் சற்று சிரமம் ஏற்பட்டாலும் மிகுந்த வாஞ்சையுடன் அவைகளை கற்றார். 1873ஆம் ஆண்டு பெண்களுக்கான முதல் மருத்துவமனையை ஆரம்பித்தார். இது ஆசியாவிலேயே பெண்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட முதல் மருத்துவமனை ஆகும். இது சுமார் 40 ஏக்கர் பரப்பளவை கொண்டது. முகமதிய அரசனான நவாப் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக தீவிரமாய் செயல்பட்ட போதிலும் கிளாராவின் பணிகளை கண்ட அவர் இம்மருத்துவமனைக்கான நிலங்களை தானமாக கொடுத்து கிறிஸ்தவ பணிகளை உற்சாகப்படுத்தினார். 1880ஆம் ஆண்டு மட்டும் 7000க்கும் அதிகமான நோயாளிகளை இவர் பராமரித்தார். மேலும் தாதியர் பயிற்சி நிலையங்களை ஏற்படுத்தி அநேக அர்ப்பணிப்புள்ள கிறிஸ்துவ விசுவாசத்தில் வளர்க்கப்பட்ட தாதியர்களை உருவாக்கினார். 1885ஆம் ஆண்டு ராஜ்புட்னாவை ஆண்டு வந்த அரசியின் விசேஷ மருத்துவராக பணி செய்தார். தனக்கு கிடைத்த இம்மாபெரும் பதவியை பயன்படுத்தி அவ்விடத்தில் உள்ளோருக்கு கிறிஸ்துவின் அன்பை கண்டு கொள்ள மிகுந்த பிரயாசங்களை மேற்கொண்டு கிறிஸ்துவின் நற்செய்தியை எடுத்துரைத்து சிறந்த மிஷனரியாக தன் பணியை நிறைவேற்றினார். பின்னர் தன் வாழ்க்கையின் கடைசி நாட்களை நியூயார்க்கில் சுவிசேஷத்திற்காக செலவழித்து 1910ஆம் ஆண்டு டிசம்பர் 25 அன்று கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். கிறிஸ்தவ வாழ்க்கையில் உயர் பதவிகளை நாம் அடையும் போது அப்பதவியின் மூலமாக நம்மால் இயன்ற சுவிசேஷ பணியை செய்வது அவசியமாகும். பிரியமானவர்களே, தேவன் உங்களுக்கு கொடுக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்தி மற்றவர்களுக்கு சுவிசேஷம் அறிவியுங்கள். ஆமேன்.